மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் மிக முக்கியமான அடுத்த தேவை மரியாதை, ரெஸ்பெக்ட். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். கல்யாணமானதுல இருந்து மூத்தார வரைக்கும். ஆனா இன்னைக்கு 2 வருஷம் நல்ல கவனிப்பு, 3 வருஷம் நல்ல கவனிப்பு, 4வது வருஷம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, அவ்வளவுதான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இதான் நிலைமை. பெருநாளைக்கு கல்யாணம் முடிக்கிற முன்னாடியே 10 புடவை எடுத்து வச்சிருப்பாரு இவரு. அடுத்த பெருநாளைக்கு நீ போடுறதுக்கு இப்பவே புடவை வாங்கி வச்சுட்டோமான்னு சொல்லி அவங்க மாமியாட்ட சொல்லுவாரு. உங்க மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பெருநாளைக்கு புடவை என் வீட்டில் இருக்குன்னு சொல்லி. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு போன ரமதான்ல எடுத்த புடவை ஒரு தடவை தானே கட்டுனீங்க, அதே கட்டுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவாரு. 3 வருஷம் 4 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு மனைவி கணவன் இடத்திலே அப்படித்தான், கணவன் மனைவி இடத்திலே அப்படித்தான். இந்த மரியாதைகள் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அல்லது ஒரு பயமா உருவாகிறது. அது யாருக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு? யாருக்கு பயப்படுறாங்க? கணவன் மனைவிக்கு பயந்த காலம்லாம் மாறி போச்சு. இப்போ மனைவிக்கு கணவன் பயப்படுறாங்க. கணவன் இந்த மரியாதையை சதா நேரமும் எதிர்பார்க்கிறான், பயத்தை அல்ல, பயந்து செய்யறதை இல்லை. ஆனா இன்னைக்கு இது இவனுக்கு வெளியே கிடைக்குது. 2 வருஷத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு டெய்லி போனா ரிசப்ஷனிஸ்ட் எழுந்து குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க சார், சாப்பிட்டீங்களா சார் கேட்கிறாங்க. ஃபிளைட்ல உட்கார்ந்த ஏர் ஹோஸ்டர் என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணி வேணுமா அல்லது வேற ஏதாவது வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும், நல்லா இருக்கீங்களா, ரிலாக்ஸா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஒரு டீ கொட்டினா கூட இவர் பரவாயில்ல பாரு. ஆனா மனைவி டீ கொட்டினா நடக்கிறது வேற. இப்படி அவர்களுடைய மரியாதை எல்லாம் வெளியில் கிடைக்கிறது. இந்த வெளியில கிடைக்கக்கூடிய மரியாதை அன்பை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்து எங்கெங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டா அவர் எதை விரும்புவார்? வெளியில கிடைக்கிறதா விரும்புவார், உண்மையா இல்லையா? அப்போ உங்களுக்கு காதல், மரியாதை, அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதல்ல வீட்டில இருந்து வெளிப்பட்டப்பட்டாதான் நிரந்தரமா இருக்கும். அது அப்பதான் அது உறுதியாகும். அது இல்லை என்றால் உறுதியாகாது. அவர் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வார். அதுபோல்தான் மனைவியும் எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி செல்வாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக.